ஹாய் கைஸ், வெல்கம் டு ரீசார்ஜ் பைட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7 தமிழோட ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 3 ப்ரோமோ ஒன்றே போடுறோம். அண்டு ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் எல்லாமே வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ என்றைக்கு வருவாங்கன்றது மட்டும் நமக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா, மண்டேவே வருவாங்க. இந்த வீக் ஃபுல்லாக கண்டஸ்டன்ஸ் ஒன் பை ஒன்னாக வந்துட்டுருப்பாங்க. அண்டு ரொம்ப கம்மியாக சம்பளம் வாங்குறவங்க ஃபஸ்ட்டு வருவாங்கன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுதான் நடந்திருக்கு. ஸோ அதை அப்படின்னே சொல்லிட முடியாது. யார் வெளியே போனாங்க, யார் மக்கள் மனசில் இருக்காங்க, அவங்களுக்காக எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். அவங்க எப்போ வருவாங்கன்றத ஹைப் க்ரியேட் பண்ணி தான் உள்ளே விடுவாங்க. அந்த மாதிரியுமே இருக்குது. இதில் பிரதீப் வருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லா மக்களும் எதிர்பார்க்குற ஒரு கேள்வி அதுதான். ஆனால் அஃபிஷியலாகவும் அன்அஃபிஷியலாகவும் தெரிஞ்சது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதீப் உள்ளே வர வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா, அவர் வர்றதுக்காக ரொம்பவுமே சேனல்லேருந்து கமல் சார்கிட்ட கேட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ அவர் ரீஎன்ட்ரி கொடுக்க வைக்கலாமான்னு. இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே ஒரு சில யூடியூபர்ஸ் போட்டு தான் இருக்காங்க வீடியோ. ஸோ அதை வச்சு ரெஃபரன்ஸ் வச்சு சொல்கிறோம். பிகாஸ் பிரதீப் வரதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் கமல் சார் பர்த்டேக்குமே அவர் ஹாப்பி பர்த்டே சொல்லி தான் இருந்தார். ஆனால் அதுக்கு ஒரு ரீட்வீட்டோ இல்லைனா ஒரு ஸ்மைலியோ ஒரு ரிப்ளையோ எதுவுமே கொடுக்கல கமல் தரப்புலேருந்து. இது ஒரு விஷயமா இருக்கட்டும். ஆனால் எல்லா கண்டஸ்டண்ட்டையுமே எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கணும். ஓகே, ஒரு ஹியூமனிட்டி பேசிஸில் அவர் கூப்பிட ட்ரை பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. பட் கூப்பிட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியாது. அதை பற்றி நம்ம பெருசாகவும் பேச போகிறதில்ல. இன்றைக்கி இந்த கண்டஸ்டண்ட்டு ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா அனன்யா தான். ஸோ மார்னிங் போடுறதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்காங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே அர்ச்சனாவும் மாயா பெட்டில் அவங்களும் படுத்துக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். இன்னொரு 10 நிமிஷமோ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்தாங்கன்னா அவங்க கூடயே இல்லை வேறு ஒரு பெட்டில் தூங்குற மாதிரி சடனாக அவங்க கூட எந்திரிக்கிற மாதிரியே பண்ணியிருக்கலாம். இன்னுமே சர்ப்ரைஸாக இருந்திருக்கும். ஸோ க்ரியேட்டிவ் டீமில் என்ன மாதிரி யோசிச்சாங்கன்னு தெரியல. அர்ச்சனாவும் மாயா தூங்குற அதே பெட்டில் அவங்க படுத்துக்கிட்டாங்க. வந்ததுமே தெரியணுன்றதுக்காக அப்படி பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி தான் நடந்துச்சு. அண்ட் அதை பார்த்த உடனே அர்ச்சனாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. உடனே பார்த்திங்கன்னா மாயாவை எழுப்பிட்டாங்க. ஸோ எடுத்தவொடனே அவங்க எழுப்பலை. ஸோ அவங்க தூங்கட்டுன்ற இதில் தான் இருந்தாங்க. அண்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மாயாவையும் எழுப்பி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் மாயா பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. என்ன அனன்யாவா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஷாக் ஆனதுக்கப்புறமா அடுத்து விஜய் வர்மா எந்திரிச்சார். ஸோ கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அவங்க போயிட்டு ஸ்மால் பாஸ் கண்டஸ்டன்ஸையுமே எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுமே எல்லாருமே ஷாக்கிங்காக தான் இருந்தாங்க. ஸோ என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அது உடனே இவங்களே சொன்னாங்க, நீங்கள் எல்லோரும் ட்ரீமில் இருக்கீங்க, ட்ரீமில் தான் நான் வந்திருக்கேன் அந்த மாதிரி எல்லாமே அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாமே ஒரு பேச்சு பொருளாக நல்லா இருந்துச்சு. அப்படின்னாலுமே கண்ணனியாவை விட மற்ற கண்டஸ்டண்ட்டை தான் நம்ம எதிர்பார்த்துருந்தோம். இது இல்லாமல் இன்னும் 2 கண்டஸ்டண்ட்டும் உள்ளே வந்திருக்காங்க ஆல்ரெடி. ஏன்னா நம்ம லேட்டாக ஆகிடுச்சு ப்ரோமோ போடுறதுக்கு, அதனால் நமக்கு அப்டேட் தெரியும். அண்டு மற்ற 2 கண்டஸ்டண்ட்டாவது பெரிய ஒரு ஹைப் கொடுத்துருப்பாங்கன்னா, வினுஷா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி கண்டென்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வருது. அண்டு இந்த வீடியோவில் அனன்யா தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்களா, இல்லை எந்த கண்டஸ்டன்ட் வந்திருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க? பிரதீப்பை தவிர்த்து வேறு யார் வந்திருக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ தட் நானும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிக் பாஸ் ஃபேனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் நியூஸஸும் அண்டு செலிப்ரிட்டிஸ் ஃபோட்டோஸ் ப்ளஸ் தமிழ் சினிமா நியூஸஸுமே அப்பப்போ போட்டுட்ருக்கோம். ஸோ எல்லா சேனல் பற்றி அப்டேட்டும் வேணும்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த மாதிரி மல்டிபிள் கேட்டகரியிலேருந்து ஒரே சேனல்லேருந்து உங்களுக்கு மல்டிபிள் நியூஸஸ் வரும். தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் அப்டேட் இருக்குது, வேறு ஏதாச்சும் ஒரு சில விஷயத்த மாற்றணும், கிராஃபிக்கலாக ஏதாவது இன்க்ளூட் பண்ணணும், இல்லை வாய்ஸ் கிளாரிட்டி இன்னும் வேணும், அந்த மாதிரி ஏதாவது விஷயமா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தட் அப்கமிங் வீடியோஸில் அதையுமே நாங்கள் அப்டேட் பண்ணி போடுறோம். தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்டு thank you so much.